ஹாய், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் கேரமல் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு கேரமல் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து கேரமல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 1 கப் சுகர் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது புட்டிங் செய்கிறதுக்கு மிக்சர் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பொடிச்சு வச்சுருக்க சுகர், 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 5 முட்டை, 1.5 கப் பால். நான் பால் வந்து இந்த கப்புக்கு மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது கேரமல் புட்டிங் செய்கிறதுக்கு புட்டிங்க்கு நம்ம மிக்சர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சு அதில் வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 5 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 5 முட்டையும் உடச்சி ஊற்றிக்கணும். ஒரு பவுலில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு, நிறையா வந்திருக்கு பாருங்கள். இனி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்க சுகரை ஆட் பண்ண வேண்டியதான். பொடிச்சு வச்சுருக்க சுகரையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணி நம்ம பீட் பண்ணிக்கணும். நல்லா பீட் பண்ணி இப்போ முட்டை கூட நம்ம சர்க்கரையும் போட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்க்க போகிறோம். வெனிலா எசன்ஸ் சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாலையும் சேர்த்து ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு முட்டையை பீட் பண்ணோம், அது கூட பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரையை பீட் பண்ணோம், அது கூட வெனிலா எசன்ஸ் சேர்த்து ஆட் பண்ணோம். இப்போ இந்த ஸ்டேஜில் மில்கையும் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பீட் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு கேரமல் புட்டிங் கூட சேர்த்து ஆட் பண்ண வேண்டியதுதான். புட்டிங்கோட மிக்சர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த புட்டிங்கோட மிக்சரை வந்து நம்ம ஆல்ரெடி கேரமல் பேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த கேரமல் பேஸ் கூட ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ஆட் பண்ணியாச்சு. இந்த புட்டிங்கோட மிக்சரை இனி இப்போ ப்ரெஷர் குக்கரில் வச்சு குக் பண்ண வேண்டியதுதான். ப்ரெஷர் குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரில் புட்டிங் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். பேஸில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த ஸ்டாண்ட் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸ்டாண்டை விட மேலே அதிகமாக இருக்கணும். நம்மளோட இந்த கேரமல் புட்டிங் வச்சுருக்க பாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பாத்திரத்தில் இந்த அளவுக்கு வந்து நம்ம வாட்டர் பெட்டுக்குள்ளே தான் வைக்கிற மாதிரி இருக்கணும். அது வாட்டர் பேஸில் இருக்கணும். அந்த பாத்திரத்துலேயும் அவுட்டர்லேயும் தண்ணி படணும். அதை மாதிரி வைக்கணும். இப்போ இந்த வாட்டர் பெட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேரமல் புட்டிங் வெசலை வைக்க போகிறோம். இப்போ உள்ள தெரியுதா உங்களுக்கு, அந்த வெசல்ல வந்து வாட்டர் பட்டிருக்கு. அடியில் பேஸில் தண்ணி இருக்கணும். அந்த வெசலில் பட்டாதான் உங்களுக்கு இந்த கேரமல் புட்டிங் வந்து கரியாது. நம்ம வந்து அவனில் வைக்கல, அவனில் வச்சாலுமே இதே வாட்டர் பெட் வச்சு தான் வைக்கணும் கேரமல் புட்டிங் செய்கிறதுக்கு. இப்போது நம்ம இதுக்கு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுக்கணும். அப்போ தான் ஆவியில் வேக வைக்கிற மாதிரி, இட்லி வேகிற மாதிரி தான். ஸோ நம்மளோட ஆவி மேலே பட்டுச்சுன்னா அந்த தண்ணி வந்து உள்ள அந்த கேரமலில் வந்து விழும். அதுக்காக அது விழாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த லெட்டு போட்டு நம்ம மூடி இருக்கோம். இப்போ இந்த கேரமல் புட்டிங்கை வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரை ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கணும். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணணும். நம்ம ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறதுனால வெறும் இந்த உள்ளே இருக்கிற அந்த ரப்பர் மட்டும் தான் போடணும். குக்கரை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணும்போது வெயிட் போட்டுறாதீங்க. வெயிட் போட்டுறக்கூடாது. வெயிட் போட்டிங்கன்னா கரிஞ்சிரும் புட்டிங். அதனால வெயிட் போடாமல் நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 25 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடும். 25 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், ஜஸ்ட் ஒரு ஃபோர்க் எடுத்து இப்படி இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இப்படி லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா ஜெல்லி மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த கேரமல் புட்டிங் பார்க்குறதுக்கு. இதை நீங்கள் எடுத்துகிட்டு லைட்டாக சூடு போன பிறகு அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா ஜெல் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். கேரமல் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.